ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 24வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். சங்கீதம் 15:1-3 நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். எப்படி நம்ம வாழுகிறோம், ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்துல தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்பது வெளியரங்கமாக வேண்டும். எப்படி வெளியரங்கமாகணும்? இந்த 6 காரியம்: உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நாவினால புறங்குறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அயலானுக்கு பேசப்படுற நிந்தையான வார்த்தையை பேசாமல் இருக்கிறோம்னா எப்படி இருப்போம்னா நம்மளுடைய ஐக்கியம் தேவனோடு கூட நெருங்கினதா இருக்கும். சங்கீதம் 15:4-5 வாசிக்க கேட்கலாம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில பார்க்கும் பொழுது நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல உங்களோட வாசிக்க விரும்புகிறேன். 4வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தேவனை வெறுப்போரை அவன் மதியான், ஆனால் கர்த்தரை சேவிக்கிறவர்களே அந்த மனிதன் மதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில பார்க்கும் பொழுது இதுல அடுத்த காரியத்தை இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். கர்த்தரை நம்பாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவர்களை மதியான் என்று சொல்லப்படுது. இது நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியமாய் இருக்க வேண்டும். தேவனே இல்ல, கடவுளே இல்ல என்று சொல்லுகிறவர்களை நம்ம மதிக்கணும்ன்ற அவசியம் இல்லாதவர்களாய் நம்ம இங்க இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம பிறந்தது, வாழ்ந்தது, உயிரோடு இருக்கிறது இது எல்லாமே பொய்யாய் மாறிவிடும். அதனால அதை நம்ம அங்கீகாரமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2வது காரியம் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்லும் பொழுது சங்கீதம் 115 பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுறது. ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனுக்கு பயப்பட வேண்டும், பயம் வேண்டும். தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? வார்த்தையின்படி வாழ்றதுக்கான முயற்சியில ஈடுபடுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் கொடுத்த கட்டளை என்னது? வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் கட்டளை, வாழ்க்கையினுடைய வழிகாட்டி, வாழ்க்கையினுடைய நடத்துதலான மேனுவல். அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா? அதன்படி வாழ்றதுக்கான பிரயாசத்தில் ஈடுபடுகிறோமா? கர்த்தர் கொடுத்ததுன்றத நான் நம்பணும். அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் காணப்படுகிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது காரியம், ஆணையிட்டதில் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்க மாறாத மனிதனாய் இருக்கிறார். நான் சொல்லிட்டேங்க, அதனால அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு, சொன்ன வார்த்தையை கீப் அப் பண்ணுகிற காரியம், அந்த வார்த்தையை எந்த விதத்திலும் மாற்றி சொல்லாதவராய் தான் சொன்னதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில இருக்கிறவராய் இருக்க வேண்டும். நான் சொல்லிட்டேன், அதனால நான் அதை செய்யறேன். இதுதாங்க தேவன் விரும்புகிற காரியம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார்னா நிறைவேற்றுவார். ஆபிரகாம் வாழ்க்கையில 75வது வயதுல சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், வானத்தின் நட்சத்திர பாரு, கடலின் மணல்ல பாரு, அப்படி பிள்ளையை கொடுப்பேன்னாரு. ஆனா அப்ப குழந்தை கிடையாது அவருக்கு. தேவன் கொடுத்த வாக்கை ஆபிரகாம் விசுவாசித்தார், அது நிறைவேறினது. 100வது வயதுல நிறைவேறினது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வாக்கு பண்ணா மாறாத தேவன் போல நம்மளும் யாருக்காவது வாக்கு கொடுத்தோமானால் அதை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களாய், அதை நிறைவேற்றி காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த 4வது காரியத்தை 5வது வசனத்துல, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருப்பான். 2 காரியம் இதுல. 4, 5 என்ன சொல்லுது? வட்டிக்கு கொடுக்க கூடாதுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் வட்டிக்கு கொடுத்து வாங்குறாங்க. சொல்லுங்க, நான் பேங்க் வட்டி தான் கொடுக்கறேன். ஐயா, வட்டிக்கே கொடுக்க கூடாதுன்னு சத்தியம் சொல்லுது. வட்டிக்கு கொடுக்க கூடாது. அநியாய வட்டியில வாங்குறவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். வேதத்துக்கு புறமான செய்கையை நம்ம செய்து கொண்டிருக்கோம் என்பதை உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். வட்டிக்கு கொடுக்க கூடாது. எப்படின்னா, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். கடன் இல்லாம, வட்டி இல்லாம கடன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மேக்சிமம் கடன் வாங்காம இருப்பதற்கான பிரயாசத்துல நம்ம ஈடுபட வேண்டும். இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல சேமித்து வாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது பரிதானம். பரிதானம் என்றால் லஞ்சம்.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மனநிலையில இருக்காங்கன்னா எல்லாரை போல இருக்கிறாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய அம்மாவுடைய பென்ஷன் காரியத்துக்காக நான் கடந்து சென்றேன். கலெக்டர் ஆபீஸ்க்கு போறேன். கலெக்டர் ஆபீஸ் போறப்ப அங்க எங்க அம்மாவுக்கு பாக்குற அந்த கிளர்க் இல்ல அன்னைக்கு. இன்னொன்னு ஒருத்தர் என்கிட்ட பேசினார், ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க, அப்படியா உங்க பேர் என்னன்னு கேட்டாரு. பேர்லாம் சொன்னோடனே என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. நான் ஊழியத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா உங்க அம்மா பென்ஷனை பாக்குறவரும் கிறிஸ்தவர் தான், அவரு நல்லா செஞ்சு கொடுத்துருவாரு, காசு வாங்குவாரு ஆனா நல்லா செஞ்சு கொடுத்துருவாரு. என்ன ஒரு சாட்சி இல்ல. எனக்கு ரொம்ப மனவேதனையா இருந்துச்சுங்க. ஒரு புற மதஸ்தர் மனுஷன் கிறிஸ்தவரை குறித்து சொல்றாரு, என்ன சாட்சி சொல்றாரு, பணம் வாங்குவாரு ஆனா கரெக்டா செஞ்சு கொடுத்துருவாரு. நம்மளுடைய பெர்ஃபெக்ஷன் எதுல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல பரிதானம் வாங்காதவர்களை, லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த விதத்திலையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, அதை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எதையாவது எப்படியாவது நம்ம அடைஞ்சு விட வேண்டும், வீட்டு பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, பொருளாதார நெருக்கம், இதுல எப்படி மேற்கொள்றது, ஏதாவது ஒண்ணு செஞ்சு மேற்கொள்ளணும். இன்னைக்கு கடந்து போயிருவோங்க அந்த பாதையில, லஞ்ச பாதையில. ஆனா ஆண்டவருடைய வருகையில நம்ம சந்திக்க முடியாம ஆயிரும், அவரை நேரா சந்திக்க முடியாம ஆகிவிடும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்குதுங்க. அவர் வருகையில சத்தியத்தினால நியாயம் தீர்க்க போறாருங்க. அதை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? கடைசியா பாருங்களேன், இந்த காரியத்தையும் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசின காரியமும் இப்ப சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் கை கொடுக்கறோம்னா, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளியில ஆசிரியரா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கிறவங்க இப்படி இந்த 11 காரியத்தை கை கொண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அசைக்கப்படுவதே இல்லைங்க. ஒரு சிலருக்கு பேரை சொன்னோன்னே ஒரு மரியாதை வருது, பேரை சொன்னோன்னே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அவங்க நீதி நியாயத்தையாய் தேவனை மைமைப்படுத்தின மாதிரி வாழ்ந்தார்கள். நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ரிஜிஸ்ட்ராரா இருந்த அங்கிள் தெரியும். அந்த அங்கிள் ஒரு பேனா கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டாரு, கவர்மெண்ட்ல கொடுக்கிற பேனாவை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டாரு. அவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்தார். அவர் மரணம் நேரிடிச்சது. அந்த மரணத்துக்கு நான் போயிருந்தப்ப எல்லாரும் பேசுறாங்க, அவரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க. என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க, அந்த ஆபீஸ்ல பியூனா வேலை செஞ்சவர். அப்ப அவர் சொன்னாரு, ஐயா இவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரைடுக்கு போவோம். ரைடுக்கு போறப்ப வீட்டுல இருந்து அவன் அம்மா தயிர் சாதம் கொடுப்பாங்க, அந்த தயிர் சாதம் இதையும் எடுத்துட்டு வருவாரு, ரைட் பண்ற இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாரு. ஒரு பைசா லஞ்சம் வாங்கினது இல்லைங்க, ஒரு பேனாவை கூட எடுத்துட்டு வர மாட்டாருங்க ஆபீஸ்ல இருந்து. அவ்வளவு உத்தமரா இருந்தாரு. அவரை குறிச்சு சாட்சி என்னன்னா, எல்லாரும் பேசிட்டாங்க, இவரால பொறுக்க முடியல அங்க உட்கார்ந்து இருந்தவர். இவர் என்ன சொன்னாரு, ஐயா எந்திரிச்சு நான் எங்க சாரை பற்றி நான் பேசணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சர்ச்சில் நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் பாக்குறாங்க, யாருங்க நீங்க? அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சவையா, நான் அவரை பற்றி சொன்னேன், நீங்க எல்லாம் சொன்னீங்க, நீங்க எல்லாம் மேலோட்டமா சொன்னீங்க, நான் கூடயே இருந்தவையா, நான் சொல்றேன் சொல்லிட்டு போய் முன்னாடி நின்னு சொல்றாரு, ஐயா ஒரு உத்தமர்னு நான் பார்த்ததுல, ஒரு கிறிஸ்தவ உத்தமர் என்று பார்த்ததுல இவர்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பேரை நம்ம பெறுகிறவர்களா இருக்கிறோமாங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாச பட்டியல். அதுல நம்ம இடம் வருவோமா கர்த்தருடைய வருகையில? இந்த ஒரு டசன் காரியம் இந்த சங்கீதம் 15 தாவீது எழுதி வச்சிருக்கிறார். நம்ம குறைவானவர்கள், பலவீனமானவர்களானுங்க. ஆனா கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு சொல்லி விரும்புகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம குறைவை பார்க்காம நிறைவை பார்த்து, தேவனுடைய மகிமையை பார்த்து அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் மாறலாமாங்க? அதுதாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். செய்யலாமா? நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க கேட்ட வசனத்தின்படி வாழ்றதுக்கான பிரயாசத்துல ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ மட்டும் காத்த எபனேசர், இனி ஒரு நாட்கள் காத்து நடத்துங்க. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி ஜெபத்துக்கோ அல்லது கவுன்சிலிங்கோ தேவைப்படுகிறோம், என்னோட கூட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த போன் நம்பருக்கு அதுல கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.